ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்து உன் கண்களில் பட்டிருக்கேனா, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதை தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய பாவகாலமும் கஷ்டகாலமும் முடிஞ்சு போய் உனக்கான புண்ணிய காலமும் சந்தோஷ காலமும் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகுது. நாளை விடியலானது உனக்கு பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் தரப்போகிற சந்தோஷமான விடியலாக நிச்சயமாக இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தூக்கி போடு. நல்ல நேர்மறையான விஷயங்களை உனக்காக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையையும் உயர்த்த போகிறேன். உன் எதிர்காலத்தை தெரிந்தவன் இந்த கந்தபிரான் நான் தானே. நீ என்னை வந்து சேராமல் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்னு தான் இப்போது இந்த நிகழ்காலத்தில் உனக்கான வாழ்க்கையை வரமாக கொடுக்க வந்திருக்கேன். மன நிறைவோட நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகும் அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்? முதல்ல நீ அமைதியாக இருந்தாதான் உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என்னால் தெளிவாக யோசிக்க முடியும். நீ கவலைப்படுறத பார்த்து பார்த்து நான் கலங்கிக்கிட்டே இருந்தேனா யார் வந்து உனக்கு உதவுவார்கள்? முதல்ல மனசை அமைதிப்படுத்து. உனக்கான நல்லதை செய்கிறதுக்கு இப்போது நானே உன்னை தேடி வந்துட்டேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தியதும் நான் தான், இனி நடத்த போவதும் நான் தான். நடப்பவை எல்லாமே நன்மை தருவதாக இருக்கும்னு என்னை நம்பு. நீ தூங்குனாலும் சரி, கண் விழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உனக்காக நான் உன் கூடவே இருந்து எல்லா நல்லதையும் நடத்தி தருவதற்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா முருகா, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு ஒரு வழியும் தெரியாம தானே நீ என்னை நோக்கி ஓடி வந்தாய். உன் மனசுக்குள்ள உச்சபட்சமாக பயம் இருந்ததால அது உன்னை தவறான வழிக்கு அழைத்து போக முயற்சி செஞ்சது. அதனால தான் வேகமாக ஓடி வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி ஓடி வந்தேன். உன்னுடைய சிக்கலான சூழ்நிலையை உன் மனசு அதற்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை தப்பான வழியில் நகர்த்திக்கிட்டு போகுது. முதல்ல உன்னுடைய பக்தியாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு உன் மனசை நேர்வழியில் திருப்பு. இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த நிலைமைக்கு வந்த உன் வாழ்க்கையை நான் ஒருபோதும் வீணாக விட்டுட மாட்டேன். நீ மனசு வச்சினா நிச்சயம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எப்போவுமே உன் மனசு எதையாவது உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. உன் மனசு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீ செவி சாய்க்காதே. ஏன்னா அது எப்போவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்தி அதன் வழியிலேயே வழிகாட்டுது. உன் எதிர்காலத்தை முழுவதையும் அறிந்த இந்த முருகன் நான் சொல்கிறேன், மனசின் சலசலப்புகளுக்கு அடிபணியாத. உன் எதிர்காலத்தை நீ கேட்டது போலவே பிரகாசமாக ஆக்கி தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். உன் ஆசைகள் எதுவுமே கனவாக போயிடாது என் செல்வமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் பல மடங்காய் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் வந்தே தீரும். உன் மனசு எப்போ தடுமாறினாலும் அதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் பல ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, எது சரி எது தவறு, எது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும், எது உனக்கு பொருந்தி வராதுன்னு அத்தனையுமே உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். உன் வாழ்க்கை பாதையில் எந்த இடையூறும் இல்லாமல் நிச்சயமாக நீ முன்னேறி போவ. ரொம்ப நாட்களாக தீராமல் இருந்த உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க நான் வந்த பிறகு இனி நீ கலங்கவே கூடாது. உன் வாழ்க்கையை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடமிருந்தே உனக்கு கிடைக்கும். இந்த முறை நீ விரும்பிய அனைத்தையுமே உனக்கு வரமாக நான் தருவேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாயிரு. எல்லாவற்றையும் நீ நேர்மறையாக கடந்து வர முயற்சி செய்ததின் விளைவாக தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்தேன். உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடக்கும்போதோ, உன்னை பிடிக்காத மனிதர்கள் ஏதாவது சொல்லும்போதோ எதிலுமே நீ கலந்து கொள்ளாமல், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தா உன் உடம்பும் மனசும் உள்ளமும் எப்போதுமே சுத்தமாக சந்தோஷமாக இருக்கும். யாராவது
எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை, பொழுதுபோக்கு. ஆனால் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய திறமையின் மூலமாக உயர்வடைய முயற்சி செய். அதுதானே உனக்கு நல்லது. உன் மன உளைச்சலை போக்கக்கூடிய அருமருந்தாய் இந்த முருகன் நான் இருப்பேன். நிச்சயமா உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வேன். நீ மன வலியோடு இருந்த போதும் மனதார என்னை தானே பிரார்த்திக்கிறேன். நிச்சயமா உனக்கான ஏற்றத்தை தான் மாற்றமாக கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் அழகாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன். எப்போவுமே நீ ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக வெளியாட்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறத விட உன் உள்மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு நடப்பது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லது நடக்கணுன்ற விஷயத்தில் உன் மனசை விட அடுத்த மனிதர்களாக நல்லது சொல்லிட போகிறாங்க. எப்போவுமே உன் மனசோ வெளியாட்களோ யார் என்ன சொன்னாலும் அதில் எதை எடுத்துக்கலாம், எதை ஒதுக்கி வைக்கலான்றதில் நீதான் புத்தியை பயன்படுத்தி தெளிவான முடிவு எடுக்கணும். இங்கே மனசு, மூளைன்ற புத்தி ரெண்டுக்குமே மிக முக்கியமான பங்கு இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் உன் மனசும் புத்தியும் தான் எல்லா வகையிலும் காரணமாக இருக்குன்றத மறந்துடாமல் வேலை செய். எல்லார போலவும் இல்லாமல் நம்ம வித்தியாசமாக இருக்கோமே நினச்சி நீ ஒருபோதும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்திற்கான ஆரம்பம். வரம்னு ஒன்று கிடைச்சா அந்த வாழ்க்கையை எனக்கு நல்லபடியாக கொடுங்க முருகா, என் வாழ்க்கை எனக்கு அழகாக அமையணும், சிறப்பாக அமையணும், நான் நினச்ச எல்லா விஷயங்களும் எனக்கு நடக்கணும், என் வாழ்க்கையில் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று சௌபாக்கியவதியாய் லக்ஷ்மி கடாட்சத்தோடு நான் வாழணும்னு தானே நீ என்கிட்ட கேட்ட. நிச்சயமா நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ நினச்சதை காட்டிலும் நிச்சயமாக சிறப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய். நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாத. உன்னை தூக்கி விட இந்த முருகன் நான் இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உன் கைகள் ஓங்கி நிற்கும். என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் காரணமாக, என்னை நம்பி வணங்க ஆரம்பித்ததின் காரணமாக இப்போதெல்லாம் உன்னுடைய அழுகையை நீ கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட. அது ரொம்ப பாராட்டிற்குரிய விஷயம். முன்னெல்லாம் எத்தனை நாள் தூங்காமல் கண்டதை யோசித்து கவலைப்பட்டு கண் கலங்கிக்கிட்டு இருந்த, இப்போது அது எல்லாமே சரியாகி உனக்குள்ள ஒரு தைரியம் வந்ததுனால நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் அல்ல, இப்போது நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல சூழலையும் உருவாக்கி தருவேன். நேர்மறை எண்ணத்தோட நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்லதை நினச்சிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை நம்பினாலே எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்கும் என் தங்கமே. என்னை நம்பிய எல்லாருக்கும் நான் சோதனைகளை கொடுப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை சாதிக்க விடாமல் தடுக்க மாட்டேன். உனக்கான சோதனையே நீ ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிறதுக்காக தானே செய்கிறேன். உறவுகள் இல்லாமல் அனாதையாக வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உறவுகளை பற்றிய அருமையே புரியுது. உங்களுக்கெல்லாம் நான் எவ்வளவோ சொந்த பந்தங்களை கொடுத்தாலும் கூட சீக்கிரமாக சண்டை போடுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க. எத்தனையோ பேர் சொந்த பந்தம் இல்லைன்னு வாடி வதங்கி வருந்துவதெல்லாம் நான் தானே அறிவேன். கவலைப்படாத, இன்னைக்கு இரவோட உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிஞ்சு போகும். நாளை விடியல் உனக்கான சந்தோஷத்தை தரும் விடியலாக நிச்சயமாக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கலையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கான அங்கீகாரத்தை தர இந்த முருகப்பெருமான் நானே உன்னை தேடி வர்றேன். உன் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. நீ நினச்சது போல சில நிகழ்வுகள் நடக்காத போது அதை நினைத்து ஏமாற்றம் அடையாதே. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும்னு நம்பு. உனக்கான நல்லதையும் நான் நடத்துவேன் என் செல்வமே. உன் நல்ல குணத்தை புரிஞ்சிக்காதவங்களை பற்றி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக அவர்களுக்கு புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவத்தை எல்லாருமே உணர்வார்கள். உன்னுடைய கடமைகளை மட்டும் குறையில்லாமல் நீ செஞ்சினா கூடிய சீக்கிரமே நற்பலன்களை நீ அடைவ. நீ யாருக்காக வாழ்றியோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடு. உனக்காக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள மட்டும் ஒருபோதும் யாருக்காகவுமே விட்டு கொடுத்திடாதே என் செல்வமே. ஒரு விஷயம் முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படுறதுனால அது சரியாகிடுமா? இல்லை தானே?
அப்புறம் ஏன் முடிஞ்சதையே நினச்சி கவலைப்படுற? அதே போல் இனி என்ன ஆகும், என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்னு நீ யோசித்து வருத்தப்படாத, கவலைப்படாத. நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினை. உனக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் மிகச் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். தொலையாத அன்பில் தொலைந்து போவதை விட வேறென்ன பெரிதாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துரும்? எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் நல்லெண்ணத்தோடும் நல்ல நம்பிக்கையோடும் பக்தியோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார்.